எந்த நல்ல செயலும் அவனை கடவுளோடு சேர்ப்பதில்லை. பைபிள் சொல்லுகிறது, திரும்பவும் நீங்கள் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுவதற்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். You have the spirit of sonship. ஆமென். உள்ள ஒரு குமாரனின் ஆவி உள்ள வந்திருக்குது. ஆமென். இயேசு எப்படி பிதாவை அணுக முடிகிறதோ அப்படி நீங்கள் அணுக முடியும். இயேசு எப்படி பிதாவிடம் நெருங்கி செல்ல முடியுமோ அப்படி நீங்கள் நெருங்கி செல்ல முடியும். இயேசு எப்படி பிதாவின் மடியில் அமருகும் குமாரனாய் இருக்கிறாரோ அவ்வித குமாரனாய் கடவுள் உங்களை அழைத்திருக்கிறார். அதனால தான் வேதவசனம் சொல்லுகிறது, அவர் கிறிஸ்துவோடு கூட நம்மை உட்கார பண்ணினார். அப்ப கிறிஸ்து எங்க உட்கார்ந்துருக்கிறாரு? அப்ப நீங்க எங்க உட்கார்ந்துருக்கீங்க? அதே ஆமென். அவருக்கு மடி, எனக்கு வாசப்படி. அப்படி இல்லை, நான் படியில் அவர் மடியில் அப்படின்றதெல்லாம் இல்லை. அது தாவீது பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிறான். அப்படியே வாசப்படியிலே இருப்பதே அவன் அதையே பெருசாக நினச்சிருக்கான். கோயிலுக்கு வந்து உள்ள வாடானா வாசப்படியில் இருப்பதே அப்படின்றான். ஆனால் உங்களுக்கு படி இல்லை, மடி. எங்கே தூக்கி வச்சுட்டா இருப்பாருங்க, வாசப்படிகள் அல்ல. ஆமென் ஆமென். மடி, எல்லாம் சொல்லுங்க மடி. ஷாக்லா மாண்டலா பிரேக்கெட். இயேசு செய்த செயலை பாருங்க. அவர் எப்படி உங்களை கொண்டு பிதாவோடு இன்னைக்கு இணைத்திருக்கிறார். மனிதன் செய்யும் எந்த புண்ணியமும் எந்த நல்ல செயலும் அவனை கடவுளோடு சேர்ப்பதில்லை. அவருடைய குமாரனே மனிதனை கடவுளோடு சேர்க்கும் மத்தியஸ்தராய் இருக்கிறார். He is the mediator. He is the only one mediator. ஆமென். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஆமென். வேற எதை வச்சும் நீங்க கனெக்ட் பண்ணிக்க முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, ஏதோ நல்லவனா இரு, அப்படி இரு, இப்படி இரு. எந்த கிரியையும் உங்களை கடவுளோடு சேர்க்க முடியாது. உங்க கடவுளோடு சேர்ப்பது கிரியை அல்ல, கிறிஸ்து. கிரியை அல்ல, கிறிஸ்து. ஆமென்.